ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லதா பைஜு ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். இன்னைக்கு நீங்க கேட்க போற நாவல் எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் விடியலில் ஒரு வெண்ணிலா. அத்தியாயம் 17. 8 மணி வரை பாரதி கம்ப்யூட்டரில் பிஸியா இருக்க கவலையுடன் தனது அறையில் இருந்து அவளை பார்த்து கொண்டிருந்த ரிஷி எழுந்து அவளிடம் வந்தான். பாரதி, மணி 8 ஆச்சு, போதும், நிறுத்திட்டு கிளம்பு. இது மேடம் கொடுத்த வேலை, நீங்க எப்படி என்ன போக சொல்ல முடியும்? நான் முடிச்சுட்டு கிளம்பிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சொன்னா கேளு பாரதி, நான் அன்னிக்கிட்ட சொல்லிக்கிறேன். நல்ல மழை வரும் போல இருக்கு, ரொம்பவே இருட்டிடுச்சு, முதல்ல நீ கிளம்பு. அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தால் அவர்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்த ருக்மணியிடம் வந்தான் ரிஷி. ஏன் பாரதிக்கு மட்டும் இவ்வளோ வேலை? வேணும்னா இன்னும் 2 ஸ்டாஃப்ஸ் எடுத்துக்கலாமே. சாரி சார், இது மேடம் கொடுத்த ஒர்க்கு, நான் என்ன பண்ண முடியும்? ருக்மணி கைவிரிக்க அன்னிக்கு ஃபோன் செய்தான் ரிஷி. என்னடா ரிஷி, பார்ல இருக்கியா? உன் அண்ணா வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவதானே என்றாள் கங்கா. அண்ணி, நான் ஆஃபீஸில் இருக்கேன். என்னது, இன்னும் ஆஃபீஸில் இருக்கியா? அப்படி என்ன உனக்கு அங்கே வேலை? எனக்கு வேலை ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் எல்லாரும் கிளம்பின பின்னாடியும் இந்த பாரதி மட்டும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கேட்டால் நீங்கள் கொடுத்த வேலையை முடிக்காமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதா சொல்கிறாங்க. என்ன நீ இது, எதுக்கு அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கீங்க? அவன் சொல்ல கோபத்தில் முகம் சிவந்தது கங்காவிற்கு. ஆனாலும் குரலில் காட்டாமல் அமைதியாய் பேசினாள். ஓ, அந்த பொண்ணு இன்னுமா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு? நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதை லிஸ்ட் அவுட் எடுத்து அவகிட்ட கொடுத்தோம். அதில் இருக்கிற வேலையெல்லாம் ஒவ்வொன்றா முடிச்சு கொடுன்னு நான் தான் சொல்லியிருந்தேன். ஒட்டுக்கா முடிச்சு கொடுன்னு சொல்லவே இல்லையே. ஓ, அதானே பார்த்தேன். என் அண்ணி இப்படி சொல்ல மாட்டாங்களேன்னு நினச்சேன். கல்யாணம் ஆகாத பொண்ணு இந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருந்தா நல்லாவா இருக்கு? நீங்கள் அந்த ருக்மணிக்கு கால் பண்ணி பாரதி அனுப்ப சொல்லுங்க அண்ணி. நான் சொன்னால் அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னது, நீ சொல்லி ருக்மணி கேட்கலையா? நீ இந்த கம்பெனியோட ஜேஎம்டி, அவளுக்கு மறந்து போச்சா? சரி, கிளம்பி வா, நான் அவளுக்கு கால் பண்ணிக்கிறேன். சரி அண்ணி என்றவன் அழைப்பை துண்டிக்க கங்காவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. ரிஷி ஆஃபீஸுக்கு வந்த முதல் நாளே அவனை கைக்குள்ள போட்டுக்க பார்க்குறாளா இந்த பாரதி? இது சரியில்லையே. அவ வேலை செஞ்சா இவன் எதுக்கு துடிக்கிறான்? அவன் பாருக்கு போய் தண்ணி அடிச்சிட்டு இருப்பான்னு நினைச்சா இன்னும் ஆஃபீஸ்லேயே கிளம்பாம உட்காந்துருக்கான். இப்படியே விட்டா சரியாகாதே. யோசனையுடன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தாள். இப்போதைக்கு ரிஷிக்கு நம்மளை பத்தி எந்த டவுட்டும் வரக்கூடாது, முதல்ல ருக்மணிக்கு ஃபோன் பண்ணுவோம் என நினைத்தவள் அலைபேசியை எடுத்தாள். அண்ணியிடம் பேசிவிட்டு பாரதியிடம் வந்த ரிஷி, பாரதி, எல்லாம் எடுத்து வை, அண்ணிக்கிட்ட சொல்லிட்டேன், நீ கிளம்பு, நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை, எப்படி இருந்தாலும் இதெல்லாம் முடிச்சுதானே ஆகணும், நான் பண்ணுறேன் என்றவளை கோபமாய் முறைத்தான். நான் இங்கே ஜேஎம்டி, என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இப்போ நீ கிளம்ப போறியா இல்லையா? ரிஷியின் குரல் சற்று உயர அதற்குள் ருக்மணி ஓடி வந்தாள். ஏமா, சார் தான் சொல்கிறார்ல, நீ கிளம்பு, கங்கா மேடம் கால் பண்ணி உன்னை அனுப்ப சொல்லிட்டாங்க என்றாள். அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எல்லாம் எடுத்து வைத்தவள் பேகை எடுத்துக்கொண்டு நடந்தாள். மணி 8:30 ஆகியிருக்க மழை பெய்ய தொடங்கியிருந்தது. பாரதி, நில்லு, நான் காரில் ட்ராப் பண்ணுறேன் சொன்னபடி பின்னாலேயே வந்தான் ரிஷி. அவர்கள் செஷனை தாண்டி ரிசப்ஷனுக்கு வந்த பாரதி வெளியே மழையின் வேகத்தை கண்டு திகைத்து நின்றாள். அவள் வேகத்துக்கு நடக்க முடியாமல் பின்னில் வந்த ரிஷி சோஃபாவில் இடித்துக்கொண்டு தடுமாறி விழப்போக சத்தத்தில் திரும்பியவள் அதிர்ந்து ஓடி வந்தாள். ஐயோ ரிஷி, பார்த்து வரலாம்ல? அதான் கூப்பிட நிற்காம ஓடுறியே, என் நொண்டிக்காலை வச்சுக்கிட்டு என்னால் வேகமாக நடக்க முடியுமா? அவன் கேள்வியில் கலங்கி போனாள். சாரி ரிஷி, நான் ஒரு கோபத்தில். எதுக்கு கோபம்? நான் என்ன பண்ணேன்? கூப்பிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்க. இங்கே வெயிட் பண்ணு, நானே காரில் உன்னை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுறேன் அதிகாரமாய் சொல்ல அமைதியாய் இருந்தாள். ரிஷி காரை எடுத்து வர ஏறிக்கொண்டாள். இனியாச்சும் இப்படி அன்டைம் வரைக்கும் வேலை செய்யாமல் நேரத்துக்கு கிளம்ப பாரு. காலில் அடி ஒன்றும் இல்லையே. இருந்தா மட்டும் உத்தரம் கொடுக்கவா போற? கோபமாய் சொன்னவனை வேதனையுடன் பார்த்தவள் அமைதியானாள். உண்மையில் ரிஷிக்கு கால் நன்றாகவே வலித்திருந்தது. காட்டிக்கொள்ளாமல் கார் ஓட்டி கொண்டிருந்தான். எப்போதும் அவளிடம் உற்சாகமும் குறும்புமாய் பேசிக் கொண்டிருப்பவன் அமைதியாயிருக்கவே அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. கால் ரொம்ப வலிக்குதா ரிஷி? அதை பற்றி உனக்கு என்ன? உனக்கு உன் கோபம் தானே பெருசு. அமைதியாய் ஸ்டியரிங்கை திருப்பியவன் ஹாஸ்டல் முன் காரை நிறுத்த இறங்காமல் கேட்டாள். ரொம்ப பசிக்குது, டின்னருக்கு கம்பெனி தருவீங்களா? அவள் கேட்டதை நம்ப முடியாமல் பார்த்தவன்,
என்ன என்ன கேட்ட என்றான் புரியாமல். மழை பெஞ்சாலே எனக்கு ரொம்ப பசிக்கும். இப்ப ரொம்பவே பசிக்குது. சாப்பிட்டு வரலாமா? குழந்தை போல் கேட்டவளை நோக்கி புன்னகைத்தான். ஃபர்ஸ்ட் டைம் நீயா ஒன்று வேணும்னு கேட்டிருக்க, போகலாம் என்றவன் காரை எடுத்தான். 10 நிமிட பயணத்தில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வர நிறுத்தினான். இருவரும் உள்ளே நுழைந்து ஓரமாயிருந்த மேஜை ஒன்றின் எதிரெதிரே அமர்ந்தனர். வேண்டியதை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தனர். ரிஷி, இப்ப கால்வலி பரவாயில்லையா? உங்களை பத்தி எதுவும் சொன்னதில்ல. சொல்லுங்க, கேட்குறேன். அவளை அதிசயமாய் பார்த்தவன் சொல்லத் தொடங்கினான். சாப்பிட்டு கொண்டே பேசத் தொடங்கினர். எனக்கு பெருசா சொல்ல எதுவும் இல்லை. அப்பா அம்மா நான் ஸ்கூல் படிக்கும்போதே இறந்துட்டாங்க. அண்ணன் தான் எல்லாமா இருந்து பார்த்துக்கிட்டார். அப்புறம் அண்ணி, அவங்க தான் அம்மா இல்லாத குறை தெரியாம நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு என்னை விட அவங்களுக்கு தான் தெரியும். என்னை தன் சொந்த மகனை போல நினைக்கிறாங்க. அவங்க பேசுறதும் நடந்துக்கிறதும் பார்த்தா அப்படி நினைக்க தோணலையே. மனதிற்குள் யோசித்தாலும் எதுவும் அவனை கேட்கவில்லை. அதற்குள் ரிஷியின் அலைபேசி சினுங்க. நண்பன் ஒருவன் அழைத்தான். டே ரிஷி, எங்கடா 2 நாளா பார் பக்கம் உன்னை காணோம். வீட்டுக்கு போனா உன் அண்ணி நீ ஆஃபீஸ் போயிட்டு தான் சொல்கிறாங்க. நீ உடனே கிளம்பி நம்ம பாருக்கு வா. நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். டேய், இந்த நேரத்துலையா? ஏன், எப்பவும் இந்த நேரத்தில் இங்கே தானே இருப்போம். உன் அண்ணி கூட வருத்தப்பட்டாங்க. ரிஷி உங்களோட ஜாலியாக இருக்கட்டும் நினச்சா அவன் ஆஃபீஸில் உட்காந்து கஷ்டப்படுறான்னு. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் பாருக்கு வா. போதையில் அதிகாரம் செய்தான் அவன். பாரதி அருகே இருந்ததால் எதிர்ப்புறம் பேசுவது எதிரொலித்து தெளிவாக கேட்க முகம் சுளித்தாள். டேய் வைடா, நான் அப்புறம் பேசுகிறேன் சொன்னவன் அழைப்பை துண்டித்துவிட்டு பாரதியை பார்த்தான். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாச்சு போல, கிளம்பிடுமா? சச்ச, அவங்க கெடுக்கிறாங்க குடிகார பசங்க. யாராச்சும் திருந்திட்டா பொறுக்காதே, உடனே வா வான்னு கூப்பிட வேண்டியது. நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத ரதிமா, நான் போக மாட்டேன் என்றான் ரிஷி. நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? உங்க விருப்பம். உன் விருப்பம்தான் ஏன் விருப்பம். சரி, உன்னை பற்றி எதுவும் சொல்லலையே என்றான். பாரதி அவள் குடும்ப சூழல் பற்றியும் அக்கா சக்திக்கு அத்தை மகனுக்கு கல்யாணம் பேசி நாள் குறித்ததையும் கூற ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டான். சூப்பர், சீக்கிரமே கல்யாணமானா நமக்கு நல்லது தானே? நமக்கு என்ன நல்லது? இல்லை, நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுமே ரிஷி சொல்ல முறைத்தவள். உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். அக்கா கல்யாணம் நல்லபடியாக முடியணுமேனு எனக்கு கவலையாக இருக்கு என்றாள் பாரதி. எதுக்கு கவலை ரதிமா? ஒருவேளை ஃபினான்ஷியலாக எதுவும் ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட சொல்லு. ஒரு நண்பனா உனக்கு உதவ வேண்டியது என் கடமை. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா என எழுந்து கொண்டாள். அவளை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான் ரிஷி. வீட்டிற்கு அழைத்து பேசிவிட்டு வான்மதிக்கும் ஃபோன் செய்தாள் பாரதி. அவளிடம் ரிஷியை பற்றி சொல்ல மனது நினைத்தாலும் இப்போதைக்கு வேண்டாம் என்று சொல்லாமல் விட்டாள். காலையில் நேரமே ஆபீஸ் வந்தவள் வேலையில் முனைப்பாக சிறிது நேரத்தில் ரிஷியும் வந்துவிட்டான். அவனுக்கு விஷ் பண்ணியவர்களுக்கு பதில் விஷ் பண்ணிக்கொண்டே வந்தவன் ஃபைலில் மூழ்கி இருந்தவள் கேபின் முன் நின்று குட் மார்னிங் பாரதி எனவும் வேகமாய் நிமிர்ந்தவள் குட் மார்னிங் சார் என்றாள். ரிஷி தனது அறைக்கு செல்ல கௌதம் வந்து அன்றைய வேலைகளை பட்டியலிட்டான். சில விஷயங்களுக்கு ரிஷி ஐடியா கொடுக்க திகைத்து கேட்டுக்கொண்டான். பாரதியை வர சொல்லுங்க எனவும் நகர்ந்தான். உள்ளே வந்த பாரதியிடம் சில மெயில் ஐடிக்களை கொடுத்து கம்பெனியின் விவரங்களை அனுப்புமாறு கூறினான். ரிஷி அடர் சாம்பல் நிற ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டும் சாண்டல் நிற பேண்ட்டும் அன்றைக்கு அணிந்திருக்க அழகாயிருந்தான். பாரதி அவனை குறுகுருவென புன்னகையுடன் பார்க்க புருவத்தை தூக்கி என்னவென்று கேட்டான் ரிஷி. இந்த ட்ரெஸ் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு, யூ ஆர் லுக்கிங் ஸ்மார்ட் என்றவளை வியப்புடன் நோக்கி புன்னகைக்க பதிலுக்கு புன்னகைத்து வெளியேறினாள். ஒரு கொட்டேஷனை தயார் செய்து கையெழுத்து வாங்க கங்காவின் அறைக்கு வந்த பாரதி அவள் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு தயங்கி வெளியே நின்றாள். கதவு லேசாய் திறந்திருக்க அவள் பேசியதை கேட்டவளின் முகம் அதிர்ச்சியில் வெளிரியது. இங்க பாருங்க கதிர், நீங்க முதல்ல சம்மதிச்சுட்டு இப்ப மாத்து பேசினா எப்படி? நீங்க கேட்ட பணம் பொண்ணு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம், ஆர்டரை எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. எதிர்ப்புறம் ஏதோ சொல்ல உங்க அப்பாவை சமாளிக்க வேண்டியது உங்க பொறுப்பு, அதையும் மீறி எங்களுக்கு ஆர்டர் கிடைக்கலனா உங்களுக்கு தான் கஷ்டம். உங்களோட லீலைகள் அடங்கின பென் டிரைவ் என்கிட்ட இருக்கு, அதை நெட்ல விட்டா என்னாகும்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் உங்க பிசினஸ் சாம்ராஜ்யமே ஆட்டம் கண்டுடும், யோசிச்சு பண்ணுங்க மிரட்டலாய் கூறினாள். உங்களுக்கு இன்னும் 2 நாள் டைம், அதுக்குள்ள எங்க ஆர்டர் ஓகே ஆகணும் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் கங்கா. வெளியே கேட்டு நின்ற பாரதிக்கு தேகம் நடுங்கியது.
சிறிது நேரம் அங்கேயே நின்று படபடப்பு குறைந்ததும் கதவை தட்டி உள்ளே சென்றாள். என்ன? சைன் வேணும் மேடம். அதுக்கு இதுக்கு வாயில டைப் அடிக்கிற? கொண்டா என்று கங்கா அவள் கையில் இருந்த கொட்டேஷனை வாங்கி அதில் கண்ணை பதித்தாள். இது யாரு சொல்லி ரெடி பண்ண? ரிஷி சார் சொன்னார் மேடம். அவள் சொல்லவும் வியப்புடன் மீண்டும் பார்த்தவள் மனதிற்குள் ஆச்சரியப்பட்டாள். பரவாயில்லையே, நல்ல முன்னேற்றம். நல்ல ரேட்ல கோட் பண்ணிருக்கானே. யோசித்துக்கொண்டே முழுவதும் படித்து முடித்தவள் கையெழுத்திட்டு நீட்டினாள். வாங்கி கொண்ட பாரதி, நான் வரேன் மேடம் என கூற அவளையே பார்த்திருந்த கங்கா நில்லு என்றாள். எஸ் மேடம். நீ ரிஷி கிட்ட என்னை பத்தி என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல மேடம். அவர் தான் எல்லாரும் போன பிறகும் நான் ஏன் வேலை செய்யறேன்னு கேட்டார். அதான் நீங்க ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா போச்சு. லுக் பாரதி, நீ வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. எதுக்கு உனக்கு மற்றவங்களை விட அதிகமா வேலை கொடுக்கறேன்னு உனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். என்னை எதிர்த்து பேச எல்லாரும் யோசிப்பாங்க. நீ கூலா அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தின. உன்னை எனக்கு முதல்ல பார்த்தப்பவே பிடிக்கல. என்ன பண்றது, என் ஹஸ்பண்ட் ரெக்கமெண்டேஷன், வேலைக்கு சேர்ந்துட்டேன். சிடுசிடுப்பாய் சொல்லிக் கொண்டிருந்தால் அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டது போல இப்ப என் குழந்தைனாரையும் கைக்குள்ள போட்டுக்க பாக்குறியா? அவன் ஒரு முட்டாள். அவனுக்கு குடிக்கவும் அழகான பொண்ணுங்களை ரசிக்கவும் தான் தெரியும். இவ்வளோ நாளா ஆஃபீஸுக்கு வராதவன் இப்ப எதுக்கு சரியா ஆஃபீஸ் வரான்னு நினைக்கிறேன்? உன் அழகை பார்த்து ரசிக்கவும் உன்னோட ஜாலியா பொழுத கழிக்கவும் தான். அப்படி அவன் நினைச்சாலும் நான் தடுக்க மாட்டேன். சிச்சி, என்ன பேசுறீங்க? அவருக்கு அண்ணியாவா பேசுறீங்க? அவர் அப்படி இல்லை. நானும் மானம் கெட்டவ இல்லை. ஹோ, நீ அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறியா? அவன் என்னோட கை பொம்மை மாதிரி. நான் ஆட்டு வைக்கிறது போல தான் ஆடுவான். அவனை உன் கைக்குள்ள கொண்டு வந்து ஆட்டு வைக்க நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனுக்கு அட்வைஸ் பண்றது, வேலை செய்யணும்னு ஆர்டர் போடுறது, இதெல்லாம் விட்டுட்டு உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. அடக்கப்பட்ட குரலில் பாம்பை போல் சீறினாள் கங்கா. பாரதி கங்காவின் பேச்சில் அதிர்ந்து போனவளாய் வாய் பேச முடியாமல் அமைதியாய் நிற்க, உனக்கு கொடுத்த வேலைகளை சரியா முடி. சும்மா சொல்லக்கூடாது. நல்லாவே வேலை செய்யற. ஆனா அந்த புத்திய வேலையோட நிறுத்திக்க. நம்ம பேசினதை பத்தி ரிஷி கிட்ட சொல்லலான்னு மட்டும் நினைக்காத. யாரு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். நீ போகலாம் என்றாள். வெளியேறியவள் பெருமூச்சுடன் தனது கேபினுக்கு வந்தாள். கடவுளே, இந்த கங்கா பேசுறத பார்த்தா ரொம்ப மோசமானவளா இருப்பா போல இருக்கே. ரிஷி என்னடான்னா அண்ணிய ஆஹா ஓஹோன்னு சொல்றான். ஹரிசாரும் மனைவிய பெருமையா பேசுறாரு. இவங்களுக்கெல்லாம் தெரியாத இன்னொரு மோகம் கங்காக்கு இருக்குன்னு எப்போ புரிஞ்சுப்பாங்க? யோசனையுடன் அமர்ந்தவளை இன்டர்காம் அழைத்தது. ரிஷி தான் பேசினான். அண்ணி என்ன சொன்னாங்க? நான் தான் கொட்டேஷன் ரெடி பண்ணேன்னு தெரிஞ்சதும் சந்தோஷப்பட்டாங்களா? இருப்பாங்க. என் வளர்ச்சியை பார்த்து முதல்ல சந்தோஷப்படுறது அண்ணி தானே. தானே கேட்டு பதிலும் சொல்லிக்கொண்டான் ரிஷி. அவனுக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் பாரதி அமைதியாயிருக்க, சரி அதை மெயில் பண்ணிட்டு வா, அடுத்து ஒரு வேலை சொல்றேன் என்றான் அவன். ரிசீவரை வைத்துவிட்டு கொட்டேஷனை ஸ்கேன் செய்தவள் மனம் நிலையில்லாமல் தவித்தது. ச்சே, ரிஷியை பத்தி கங்கா எத்தனை கேவலமா பேசினா. தன் மகன் போல நினைக்கும் ஒருவனை ஒருத்தியால கேவலமா பேச முடியுமா? அப்படியானால் ரிஷியை அவள் உண்மையாக நேசிக்கவில்லையா? இப்பொழுது என்ன செய்வது? ரிஷியை இவளிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமா? நான் அண்ணியை பற்றி சொன்னால் ரிஷி நம்புவானா, இல்லை கோபப்படுவானா? யோசித்தாள். ஒரு வழியாய் ஸ்கேன் செய்து மெயில் அனுப்பிவிட்டு ரிஷியின் அறைக்கு சென்றாள். அவள் முகத்தை கண்டதுமே கேட்டுவிட்டான் ரிஷி. என்னாச்சு ரதிமா, உன் முகம் வாடி இருக்கு. அண்ணி திட்டினாங்களா என்றவனை வேதனையுடன் நோக்கினாள். ரிஷி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைக்கிற அளவுக்கு நீ என்ன சொல்ல போற? உங்க அண்ணி நீங்க நினைக்கிறது போல நல்லவங்க இல்ல, அவங்க நடிக்கிறாங்க. பாரதி சொல்லவும் சட்டென்ன ரிஷியின் முகம் கோபத்தில் சிவந்தது. பாரதி, யார பத்தி என்ன சொல்ற? குரல் உயர்ந்தது. உண்மைதான் சொல்றேன் ரிஷி, கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்களேன். வேண்டாம், என் அண்ணியை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவங்க என் தெய்வம், என் அம்மா, எனக்கு நல்லதை மட்டும் நினைக்கிறவங்க. இதை மட்டும் வேற யாராச்சும் சொல்லியிருந்தா நடக்கிறதே வேற. நீ உன் கேபினுக்கு போ என்றான் கோபத்துடன். அவனை அப்படி காண பாரதிக்கே பயமாயிருந்தது. கதவு சாத்தி இருந்ததால் வெளியே கேட்கவில்லை. ரிஷிக்கு எப்படி புரிய வைப்பது என்ற கவலையுடன் வெளியேறினாள் பாரதி. நம்பிக்கை துரோகம் நம்பாதவர்களிடமிருந்து கிடைப்பதில்லை. நாம் யாரை அதிகம் நம்பினோமோ அவரிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. அத்தியாயம் 18. ரிஷி மதியம் வீட்டிற்கு உணவு உண்ண சென்றவன் திரும்ப ஆஃபீஸ் வரவில்லை. பாரதியும் மாலை சீக்கிரமே கிளம்பிவிட்டாள்.
இரவெல்லாம் பாரதிக்கு யோசனையா இருந்தது. ரிஷியை நினைத்து கவலையா இருந்தது. நான் கொஞ்சம் அவசரப்பட்டனோ. இத்தனை வருஷமா ரிஷி அண்ணி மேல வளர்த்து வச்ச நம்பிக்கைய நேத்து பழக்கமான நான் சொன்னா உடனே எப்படி மாத்திக்க முடியும்? பொறுமையா புரிய வைக்காம மொட்டையா இப்படி சொன்னதுனால தான் ரிஷிக்கு கோபம் வந்திருக்கும். இப்ப என்ன பண்ணலாம் யோசித்தவள் மொபைலை எடுத்தால் ரிஷிக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? எடுப்பாரா? இதுவரை பாரதி அவளாய் அவனுக்கு அழைத்ததில்லை. தயக்கத்துடனே அவன் எண்ணுக்கு அழைத்தாள். அடித்து ஓயும் நேரத்தில் அழைப்பு ஏற்கப்பட்டு ரிஷியின் குரல் சற்றே குளறலாய் கேட்டது. ஹலோ, நான் பாரதி பேசுகிறேன். பாரதி இல்லை, என் ரதி. ஹாஸ்டல் போயிட்டியா? அந்த போதையிலும் ரிஷி அக்கறையுடன் அவளை விசாரிக்க மனம் நெகிழ்ந்தாள் பாரதி. நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன். நீங்கள் எங்க பார்ல இருக்கீங்களா? அதட்டலாய் கேட்டாள். மீ எங்கேயோ இருக்கேன். ஏன் ரிஷி இப்படி பண்ணுறீங்க? இனிமே குடிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ஹேய், அதை விடு. நான் ஒரு யூஸ்லெஸ். நீ எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு. இப்படி குளறலா பேசுகிறீங்க. உங்ககிட்ட என்ன பேசுறது? நான் நாளைக்கு பேசுகிறேன். ஏய், நோ வச்சிடாத. ஐ ஆம் ஸ்டடி மேன். ஸ்டடி வார்த்தையில் மட்டும் இருந்தால் போதாது, உங்கள் நடத்தையிலையும் இருக்கணும். உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கல. வச்சிடுறேன் சொன்னவள் கனத்த மனதுடன் அழைப்பை துண்டிக்க அடுத்த நிமிடம் அவன் அழைத்தான். அவள் எடுக்காமல் இருக்க மீண்டும் மீண்டும் அழைத்தான். சட்டென்று அவள் கண்களில் கண்ணீர் துளிர்க்க காரணம் என்னவென்று புரியவில்லை. அது அவன் மேல் கொண்ட நம்பிக்கை தகர்ந்து போனதால் வந்த கண்ணீர். கண்ணீரை துடைத்து கொண்டவள், இல்ல நான் அழமாட்டேன். ஏ ரிஷி, நான் சொன்ன விஷயத்தின் வீரியம் தாங்காம வேதனையில குடிச்சிருக்கலாம். அதுக்காக அவனை வெறுத்துட முடியாது. அவனுக்கு புரிய வைக்கணும். அந்த ராட்சசியோட மாய வலையிலிருந்து அவனை மீட்கணும். எத்தனை காலம்தான் ஒருத்தியால நடிக்க முடியும்? இத்தனை காலம் அவளோட சுயரூபம் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். இனி முடியாது. அவளோட முகத்தெரிய கிளிக்கும் நேரம் வந்துருச்சு. ஆதாரத்தோட சொன்னா நம்பித்தான் ஆகணும். பார்த்துடுறேன். தனக்குள் உறுதி எடுத்துக்கொண்டாலும் மனசாட்சி கேலி செய்தது. நீ ஒரு சாதாரண பெண். அவளை அண்டி பிழைப்பவள். அவள் பண முதலை பிசினஸில் ஒரு சாம்ராஜ்யத்தையே தன் காலடியில் வைத்திருப்பவள். அவளை எதிர்த்து உன்னால் என்ன செய்துவிட முடியும் என்றது. உண்மைதான், என்னிடம் பணமும் பதவியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நேர்மை இருக்கிறது. மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் மனது இருக்கிறது. ஹரிசாரும் ரிஷியும் மிகவும் நல்லவர்கள். அவர்களை கங்காவின் சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றியே ஆக வேண்டும். உறுதி கொள்ளவும் தான் மனம் சாதாரணமானது. இனி ரிஷியிடம் பொறுமையாகத்தான் பேச வேண்டும். பசுத்தோல் போர்த்திக் கொண்டு நல்லவளாய் உலாவரும் கங்காவின் வேஷத்தை நிதானமாய்த்தான் கலைக்க வேண்டும். அதற்கு ரிஷியின் துணையும் எனக்கு தேவை. முதலில் நான் சொல்வதை அவர் காது கொடுத்து கேட்க வைக்க வேண்டும் தீர்மானித்துக் கொண்டாள். ரிஷி அப்போதும் அலைபேசியில் அவளை அழைத்து கொண்டிருக்க எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ரிஷி பாவம், தாய் தந்தை இல்லாததால அண்ணியோட பொய் அன்ப உண்மை என்று கொண்டாடுகிறான். அவளும் அதை உபயோகித்து அவனை நாசம் செய்ய பார்க்கிறாள். பொய்யான அன்பிற்கே அத்தனை சக்தி இருக்கும்போது என் அன்பு அவனை வாழ செய்யாதா என்ன? விடமாட்டேன். என் ரிஷியை அவள் கைபொம்மையாய் இருக்க விடமாட்டேன். ஆனால் எப்படி, என்ன செய்து அவனை மீட்கப் போகிறேன்? அதற்கு விடை கிடைக்காவிட்டாலும் மனதில் நம்பிக்கை வந்தது. ரிஷி அப்போதும் அழைத்து கொண்டிருக்க புன்னகைத்தாள். என் மேல கோபப்பட்டு மதியமே ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி போய் இப்ப தண்ணியும் அடிச்சுட்டு நான் ஃபோன் பண்ணதும் எடுத்து பேசுறத பாரு. தன் கோபம் மறந்து என் கோபம் போக்க இவ்வளோ டைம் கால் பண்றாரே. என்ன இருந்தாலும் உன் கோபத்தை விட என் மேல வச்சிருக்கிற அன்பு தான் அதிகம். ஆனா நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். வெகு நேரம் அழைத்தும் அவள் எடுக்காததால் ரிஷி வருத்தத்துடன் வீட்டிற்கு கிளம்பினான். 9 மணிக்கு ரிஷி வீட்டிற்கு வராததால் கங்கா சந்தேகத்தில் ருக்மணிக்கு அழைத்து விசாரித்திருந்தாள். ரிஷி மதியம் சென்றவன் ஆபீஸ் வரவே இல்லை. பாரதி மாலை நேரமே கிளம்பிவிட்டாள் எனவும் சந்தோஷத்துடன் ரிஷிக்கு அழைக்க அவன் பாரில் இருக்கிறேன், வர லேட்டாகும் எனவும் குஷியானது கங்காவிற்கு. ஹரி 10 மணிக்கே உணவு முடித்து படுக்க சென்றிருக்க ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த கங்கா சுவர் கடிகாரம் ஒலிக்கவும் அதை பார்க்க 11 என்றது. அதை கண்டதும் மனம் உற்சாகத்தில் துள்ளியது. நல்ல வேலை, இந்த ரிஷி ஆபீஸ்ல பொறுப்பெடுத்ததும் முனைப்பாத கவனிக்க ஆரம்பிச்சிடுவானோன்னு கொஞ்சம் பயந்து போயிட்டேன். அது தப்பு அண்ணி, நான் திருந்த மாட்டேன். நான் ஒரு குடிகாரன்னு இன்னைக்கு மறுபடியும் நிரூபிச்சிட்டான். இப்பதான் நிம்மதியா இருக்கு என்றவள் டிவியில் பார்வையை பதிக்க அதில் ஒரு வில்லி கதாபாத்திரத்தை கண்டதும் கேலியாய் சிரித்தாள்.
எப்படி தான் இந்த டைரக்டருங்க எல்லாம் வில்லி ரோலுக்கு சீன் வைக்கிறாங்களோ, எல்லாம் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு பல்பு வாங்கிட்டு தெரியுதுங்க. நம்ம எல்லாம் பொறுப்புலையே வில்லி எவ்வளோ அழகா அன்பா நடிச்சு வீட்டையும் உலகத்தையும் ஏமாத்திட்டு இருக்கோம். யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ், ஐடியா வேணும்னா என்கிட்ட கேளுங்கடா என சொல்லிக்கொண்டே எரிச்சலுடன் டிவியை அணைத்துவிட்டு மொபைலை எடுக்க வாசலில் கேட் திறக்கும் ஓசையை தொடர்ந்து கார் உள்ளே வரும் சத்தம் கேட்டது. ஜன்னல் வழியே எட்டி பார்த்தால் ரிஷி சற்று தள்ளாட்டமாய் உள்ளே வந்து கொண்டிருந்தான். ஹாலில் இருந்தவளை கவனிக்காமல் சாப்பிடாமல் அறைக்கு சென்று விட்டான். உள்ளுக்குள் சிரித்து கொண்டவள் முகத்தை பாவமாய் வைத்துக்கொண்டு 10 நிமிடங்கள் கழித்து அவனது உணவை ஹாட் பாக்ஸில் வைத்து எடுத்து வந்தாள். ரிஷி, 2 நாளா குடிக்கலன்னு சந்தோஷப்பட்டேன், இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்க போல இருக்கு. மனசு சரியில்லை, குடிச்சேன். ஓ சரி, வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கலாம். நீ பொய் சொல்லாத, எவ்வளோ குடிச்சாலும் நீ சாப்பிடாம படுக்க மாட்ட. உனக்கு பிடிக்குமேனு சப்பாத்தி பன்னீர் கிரேவி பண்ணியிருக்கேன், வேணும்னா இன்னும் ஒரு கட்டிங் விட்டுட்டு சாப்பிடு என்றதும் நிமிர்ந்து பார்த்தான். கையில் இருந்த ஹாட் பாக்ஸை மேஜை மீது வைத்தவள், என்ன பார்க்குற? உன் சந்தோஷந்தான் எனக்கு எப்பவுமே முக்கியம், வந்து சாப்பிடு. வேண்டாம், நீ சாப்பிட்ற மனநிலையில நான் இல்லை. என்ன ரிஷி, என்னாச்சு? ஏதோ மனசு சரியில்லைன்னு வேற சொன்ன, சொல்லுப்பா. அன்பை குளித்து கேட்டாள். அண்ணி, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எனக்கு அம்மா மாதிரி. உங்களை யாராச்சும் தப்பு சொன்னால் என்னால் தாங்கிக்க முடியுமா? அதான் குடித்தேன். அவன் சொல்லவும் கங்காவின் மனதிற்குள் பாரதியின் முகம் வந்து போக கடுப்பாக இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் கேட்டாள். யார் என்னை பற்றி சொல்லிட போகிறாங்க? அப்படியே என்னை பிடிக்காம யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலும் நீ நம்பிட போறியா என்ன? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? 10 மாதம் வயிற்றுல சுமக்கலைனாலும் இத்தனை வருஷமா உன்னை என் பிள்ளையா மனசில் சுமந்துட்டுருக்கேன். அப்படியெல்லாம் மற்றவங்க சொல்கிறத என் புள்ள நம்பிடுவானா என்ன? கரெக்ட் அண்ணி, யார் உங்களை எது சொன்னாலும் நான் நம்பவும் மாட்டேன், சொன்னவங்கள சும்மா விடவும் மாட்டேன். ஆனால் அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. யார் என்ன சொன்னாங்க ரிஷி? அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, கேட்டால் வருத்தப்படுவீங்க என்றான் ரிஷி. நீ அந்த பாரதியை சொல்றியா? அவ ஏதாச்சும் சொன்னாலா? கங்கா கேட்கவும் சட்டென்ன சுதாரித்து கொண்டான் ரிஷி. பாரதி இப்படி சொன்னது தெரிஞ்சா அன்னைக்கு அவளை பிடிக்காம போயிடும். அப்புறம் அவளை தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது கஷ்டம், ஸோ சொல்ல வேண்டாம் என நினைத்தான். சேச்ச, பாரதி எதுவும் சொல்லலை அண்ணி, இது வேற ஒருத்தவங்க. நீங்கள் சொன்னது போல உங்களை பிடிக்காத ஒருத்தங்களாக தான் இருக்கணும். அவங்கள உங்களுக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். ரிஷி சொல்ல நம்மட்டு சிரிப்பு சிரித்தாள் கங்கா. என்னடா பையா, என்கிட்டயே பாரதியை காப்பாத்த பொய் சொல்றியா? வேறு யாருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிட போது? நீ சொல்லாம மறைக்கிறத பார்த்தா உனக்கு அவன் மேலே ஒரு விருப்பம் இருக்கும் போல இருக்கே யோசித்தாள். என்ன ரிஷி, அந்த பாரதி ஏதாச்சும் சொன்னாலா? கங்காவின் கேள்விக்கு ரிஷி அமைதியா இருக்க அவளே தொடர்ந்தாள். சொல்லிருப்பா, அவ ஒரு ராங்கிக்காரி. அவளுக்காக என்கிட்ட நீ பறிஞ்சு பேசி என்னாச்சு? இப்போ உன் மூக்க உடைச்சிட்டாளா? அவ சொல்றதையெல்லாம் பெருசா தலைக்கு ஏத்திக்காத என்றாள் பரிவுடன். அவ ராங்கிக்காரினா நீங்க வேலைக்கு எடுத்திருப்பீங்களா? ரிஷியின் கேள்வியில் சற்று திகைத்த கங்கா சமாளித்தாள். முட்டாள், அவ ஒரு புத்திசாலி. அவ மூளைய நான் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு அவ அழகுல மோகம் இருந்தா நெருங்கி பழகு, ஜாலியா அவளோட பொழுதுபோக்கு, அதுவும் சாமர்த்தியம். அண்ணி, அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல, சட்டென்ன பதட்டமாய் சொன்னான் ரிஷி. எதுக்கு பதற? அவ அப்படி இல்லைன்னு உன்கிட்ட சொன்னாலா? உன்னை போல பசங்களுக்கு பொண்ணுகளோட அழகான உடம்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. முட்டாள்தனமா நடந்துக்காம அந்த மிடில் கிளாஸ் கர்விக்கிட்ட ஒரு முதலாளி போல நடக்க பாரு. அவளுக்காக யோசிக்கிறதோ உபகாரம் பண்றதோ எல்லாம் இனி வேண்டாம். இல்லைனா நாளைக்கு அவ உன்னையும் அவமானப்படுத்த தயங்க மாட்டா. இதுக்கு தான் நீ ஆஃபீஸ் வந்து கஷ்டப்படாம இதையெல்லாம் தலைக்கு ஏத்திக்காம ஜாலியா இருன்னு சொன்ன. நான் உன் அண்ணியா சொல்லல, உன் அம்மாவா சொல்றேன். சாப்பிட்டு தூங்கு. நாளையிலிருந்து ஜாலியா பழைய ரிஷியா இரு. குட் நைட் சொல்லிவிட்டு சென்று விட்டாள் கங்கா. ஹாட் பாக்ஸை திறந்தால் மனத்தில் அதிகமாய் பசித்தது. ஆனாலும் சாப்பிட பிடிக்கவில்லை. அண்ணியே இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாங்க, என்னை கூட அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. ஒருவேளை எனக்கு ரதி மேலே உள்ள ஈடுபாட்டை அவங்களும் கவனிச்சிருப்பாங்களோ? ஒருவேளை ரதியும் என்ன தப்பாக நினைக்கிறாளோ? அதான் என் காதலை புரிஞ்சுக்காம ஏற்றுக்காம இருக்காளா? அண்ணியை வேற இப்படி சொல்கிறா, என்னையும் ஒருவேளை தப்பாக புரிஞ்சு வச்சிருப்பாளோ? யோசித்து தலை கணத்தது. உடை மாற்றி கட்டிலில் அமர அலைபேசி சினுங்கியது. பாரதியின் எண்ணெய் கண்டவன் அதுவரை உள்ள வருத்தமெல்லாம் பருத்தியை கண்ட பனியாய் விலக உற்சாகத்துடன் எடுத்து காதில் வைத்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை.
ஹலோ ரிஷி, நான் பாரதி பேசுகிறேன். ஐ எம் சாரி ரிஷி, என் மேலே கோபமாக இருப்பீங்க. நான் உங்கள் மனசை புண்படுத்தணும்னு அப்படி சொல்லலை. நான் சொன்னதுக்கு ஃபீல் ஆகியிருந்தா மன்னிச்சிடுங்க. எவ்வளோ டைம் கால் பண்ண, நீ ஏன் எடுக்கல? அதான் உங்கள் வருத்தமா? நீங்கள் போதையில் இருக்கும்போது நான் பேச விரும்பலை, அதான் கொஞ்சம் தெளியட்டோன்னு இப்போ கால் பண்ணேன். அண்ணி என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க தெரியுமா? ஆனால் நீ அண்ணியை என்ன எல்லாம் சொன்ன, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி ஆஃபீஸ்க்கே வர வேணான்னு தோணுது என்றான் வருத்தத்துடன். ஐயோ ரிஷி, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஆஃபீஸ் வரணும். உங்களுக்கான பாதையை உருவாக்கி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும். இல்லைனா எல்லாமே கைவிட்டு போயிடும். நீ என்ன சொல்கிற? எது கைவிட்டு போயிடும்? ஒரு ஃபோனில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. உங்கள் அண்ணி மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும். நீங்களா புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் எதுவும் சொல்லலை. என்னால் நிறைய பேச முடியல. ஆனால் ஆஃபீஸ்க்கு மட்டும் வராமல் இருந்துடாதீங்க. வச்சிடுறேன். பாரதி பேசியது ரிஷிக்கு குழப்பமாயிருந்தாலும் அவளாகவே அழைத்தது மனதிற்கு இதமாய் சந்தோஷமாய் இருந்தது. இப்போது பசிக்கவே வயிறு நிறைய சாப்பிட்டு படுத்தவன் மனது லேசாகி இருந்தது. மறுநாள் சனிக்கிழமை காலையில் வேகமே ஆஃபீஸ் போக தயாராகி ரிஷி வர ஹரி டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். குட் மார்னிங் அண்ணா, அண்ணி. குட் மார்னிங் டா ரிஷி, நேரமே கிளம்பிட்ட? ஆஃபீஸ் தானே? ஹரி கேட்க, அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கிளம்பியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை ரிஷி? கேட்டுக்கொண்டே அவனுக்கு பிளேட்டை வைத்தாள் கங்கா. இல்லை அண்ணி, ஆஃபீஸ்க்கு தான். ஓ என்றவளின் முகம் சட்டென்று நிறம் மாறி மீண்டது. வெரி குட் ரிஷி, நீ இப்படி பொறுப்பாக இருக்கணும் தான் என்னோட ஆசை. நம்ம அம்மா அப்பா இருந்திருந்தா உன்னை இப்படி பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஹரி செல்லவும் சட்டென்று பெற்றோரின் நினைவில் ரிஷியின் முகம் வாடியது. காலையில் நானே அவங்கள நினைவுபடுத்தி உன்னை மூட் அவுட் பண்ணிட்டேன். சரி, அதை விடு. அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் புரிஞ்சுக்க தொடங்கிட்டியா? பாரதி ஹெல்ப் பண்ணுறாங்க தானே? எல்லாம் புரிஞ்சு நீயா சீக்கிரமே ஒரு புது ஆர்டர் எடுக்கணும். அதான் அண்ணாவோட ஆசை. சரிண்ணா, பண்ணிடுறேன். என்ன கங்கா, உன் பிள்ளை எப்படி பொறுப்பானவனா மாறிட்டான் பாத்தியா? அவன் நான் வளர்த்த பிள்ளைங்க அப்படியெல்லாம் சோட போயிடுவானா என்ன? உங்களுக்கு தான் பயம். உன் அன்னிக்கு பெருமையை பாத்தியா? கங்கா, இப்படியே உன் பையனை சும்மா விட்டு வச்சா சரியா வருமா? சீக்கிரமே இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா தானே இன்னும் பொறுப்பு கூடும். ஆமாங்க, சீக்கிரமே இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நம்ம கடமை முடிஞ்சு நிம்மதியா இருக்க முடியும். சரியா சொன்னம்மா. நம்ம ஜோசியரை வர சொல்லு, கேட்டுட்டு பொண்ணு பார்த்துடலாம். சொல்றீங்க என்றாள் கங்கா வெளியே சிரிப்புடன். அண்ணா, அதுக்குள்ள என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருந்துட்டு அப்புறம் பார்க்கலாமே. ஃப்ரீயா இருந்த வரைக்கும் போதுண்டா படவா. சில விஷயங்கள் எல்லாம் காலகாலத்தில் நடந்தா தான் நல்லது. அண்ணனும் அண்ணியும் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவோம். மறுக்காம கல்யாணத்துக்கு ரெடியாக பாரு சொன்ன ஹரி சாப்பிட்டு எழுந்தான். அவன் சென்றதும் அண்ணியிடம் திரும்பிய ரிஷி, அண்ணி, அண்ணன் என்ன திடீர்னு கல்யாண பேச்ச தொடங்கிட்டாரு? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. சொன்ன உன் லவ்வுக்கு சம்மதம் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணா அப்புறம் மூக்குல பல்லு முளைச்ச பிறகுதான் கல்யாணம் வச்சுக்க முடியும். இன்னும் ஒரு வாரம் தான் டைம். அதுக்குள்ள நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு சொல்ற? எனக்கும் அதுல விருப்பம்னா அந்த பொண்ணு ஓகே, இல்லைன்னா நான் சொல்ற பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்றாள் கங்கா தீர்மானமாக. ஒரு வாரத்துக்குள்ள அந்த ராட்சசி என் காதலுக்கு சம்மதிப்பாளா? யோசித்தவனுக்கு திகிலானது. அண்ணி ப்ளீஸ், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு வாரம் ரொம்ப கம்மி. அடே, நீ என்ன படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போறியா? பிடிச்ச பொண்ணுகிட்ட லவ் சொல்ல போற, அவ எஸ் ஆர் நோ சொல்ல போறா. விஷயம் முடிஞ்சது. சரி, நான் ஃபேக்டரி கிளம்புறேன், சாப்பிட்டு எழுந்துரு சொல்லிவிட்டு நகர்ந்தாள். யோசனையுடன் ஆஃபீஸ் வந்த ரிஷிக்கு அன்று இன்னொரு ஏமாற்றம் காத்திருந்தது. பாரதி விடுமுறை எடுத்திருந்தால் விசாரித்த பொழுது அம்மாவிற்கு சட்டென்று உடம்புக்கு முடியாமல் போனதால் கிளம்பியதாக கௌதம் கூறினான். ச்சே, இந்த ரதிக்கு அம்மாவுக்கு முடியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல தோணிருக்கா பாரு. இப்போவும் என்னை யாரோ ஒருத்தனா தான் நினைக்கிறா. கடுப்புடன் தனது இருக்கையில் அமர்ந்தவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவனை பாரதிக்கு அழைத்தான். எடுத்தவள் குரலில் ஒரு பதட்டம் தெரிந்தது. ஹலோ ரிஷி, காலையில அம்மாக்கு திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம மயங்கிட்டாங்களாம். அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லும் போதே அவள் அழுகையை அடக்கிக் கொள்ள முயல்வது புரிந்தது. ஏய், டோன்ட் வரி ரதிமா, அம்மாக்கு எதுவும் ஆகாது. நீ இப்போ எங்க இருக்க? நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல காஞ்சிபுரம் பஸ்ல கிளம்பிடுவேன். ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல நீ தனியா ஊருக்கு போக வேண்டாம். நான் கார் எடுத்துட்டு வரேன். நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு. இல்ல வேண்டாம் ரிஷி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ரதி, டூ வாட் ஐ சே. 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் சொன்னவன் வேகமாக கிளம்பினான். நம்ப முடியாத பேரதிர்ச்சியின் நிகழ்வொன்றில்தான் கண்டு கொள்ள முடியும் முதுகிற்கு பின்னே ஈடேறும் துரோகங்கள்.
அத்தியாயம் 19. சென்னையில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் சீரான வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது ரிஷியின் ரெட் போலோ. யோசனையும் தவிப்புமாய் அருகே போனை பார்த்தபடி அமர்ந்திருந்த பாரதியை கவலையுடன் பார்த்தான். ரதி. அவன் குரலில் திரும்பி பார்த்தாள். அம்மாக்கு எப்போ முடியாம போச்சுன்னு சொன்னாங்களா? அக்கா காலையில அம்மாவை எழுப்பும்போது நினைவில்லாம இருந்திருக்காங்க. உடனே மாமா கிட்ட சொல்லியிருக்கா. அவரும் அத்தையும் வந்து பார்த்து தண்ணி தெளிச்சு எழுப்ப முயற்சி பண்ணியும் அசையவே இல்லையா. உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனதா அக்கா சொன்னா. இப்ப கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அம்மாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ரிஷி. பயப்படாத, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்கல்ல, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல தானே? எனக்கு பசிக்கல. ரதி, அம்மா நமக்கு ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக சாப்பிடாம இருந்தா எதுவும் மாறிட போறதில்ல. சோர்வும் பயமும் பசியில் அதிகமாகுமே தவிர தெம்ப கொடுக்காது. வழியில ஏதாச்சும் ஹோட்டல்ல நிறுத்துறேன், முதல்ல சாப்பிடு. இல்ல, லேட் ஆகிடும். எனக்கு முதல்ல அம்மாவை பார்க்கணும். அவள் மறுப்பாய் சொல்ல முறைத்தான். சரி, ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டா தானே லேட் ஆகும். பார்சல் வாங்கிக்கலாம், வண்டியில சாப்பிடு என்றவனை அதற்கு மேல் மறுக்க முடியாமல் அமைதியானாள் பாரதி. இருவருமே முன்தினம் நடந்ததை பற்றி பேசாமல் தவிர்த்தனர். சொன்னது போல் ஒரு ஹோட்டல் முன் காரை நிறுத்தி இட்லி, வடை, தண்ணீர் பாட்டில் வாங்கி வந்தான். அவள் சாப்பிடாமல் அமர்ந்திருக்க அதட்டினான். ரதி, ஹாஸ்பிட்டல் போனாலும் எப்ப சாப்பிட முடியுமோ தெரியாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னா தெம்பா இருக்கணும். மறுக்காம சாப்பிடு. அவன் சொல்ல இலையை பிரித்து சாப்பிடத் தொடங்கினாள். சட்டென்று அன்னையின் நினைவில் கண்கள் கலங்கியது. அவள் அம்மாவும் இப்படித்தான். உடல்நிலை முடியாமல் படுக்கையில் கிடக்கும் போதும் கூட பிள்ளைகளின் வயிறு நிறைந்ததா என்பதில் கவனமாயிருப்பார். சாப்பிட்டியா என்று விசாரித்துக் கொள்வார். தந்தை உயிருக்கு போராடி கொண்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது கூட நடப்பது எதுவாயினும் அதை எதிர்கொள்ள மனதைரியத்தோடு உடல் தெம்பும் முக்கியம் என்று சொல்லுவார். பாரதி கண் கலங்கியதைக் கண்ட ரிஷி ஓரமாய் வண்டியை நிறுத்தி, சாப்பிடும்போது அழாத ரதிமா என்றான். ரிஷி, நீங்க அப்படி சொன்னதும் அம்மா சொல்றது நினைவு வந்துருச்சு. எல்லா அம்மாக்களும் எந்த பிரச்சனை வந்தாலும் பெத்த பிள்ளைங்களோட ஆரோக்கியமும் சந்தோஷமும் தானே முக்கியம் நினைக்கிறாங்க. படுக்கையில் இருந்தாலும் அம்மா எங்களோட இருக்கிறது ரொம்ப பெரிய பலம் தெரியுமா? ஆனா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா? மேலே பேசாமல் நிறுத்தியவள் கலங்கினாள். ஹேய், நீயே எதுக்கு இல்லாததை கற்பனை பண்ணி ஃபீல் பண்ற? முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு உன் அக்காவை ஃபோன் பண்ணிப்பாரு என்றான். என்னால சாப்பிட முடியல ரிஷி. நீ இப்படி சொன்னா அப்புறம் நடக்க போற பின் விளைவுகளுக்கு நான் பொறுப்பில்லை. நானே ஊட்டி விட்டுருவேன். அவன் மிரட்டலாய் சொல்ல அந்த நேரத்திலும் மனம் லேசாகி சட்டென்று சிரிப்பு வந்தது பாரதிக்கு. ஆஹா, நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, நானே சாப்பிட்றேன் சொன்னவள் சாப்பிட்டு முடித்தாள். சக்திக்கு அழைத்து விசாரிக்க அம்மாவை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்திருப்பதாக கூறியவள், சீக்கிரம் வாடி பாரு, எனக்கு பயமா இருக்கு என அழுதாள். இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவோக்கா, எங்க சாரோட கார்ல தான் வரேன். டாக்டர் என்ன சொன்னாங்க என்றாள் பாரதி. இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சீஃப் டாக்டர் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாராம். அவர் பார்த்த பிறகுதான் என்னன்னு சொல்லுவோன்னு சொல்றாங்க. மாமாவும் அத்தையும் கூட இருக்காங்க தானே? இருக்காங்க. நீ சீக்கிரம் வா, அத்தான் ஃபோனில் கூப்பிடுறார், வச்சிடுறேன் சொன்னவள் அழைப்பை துண்டித்தாள். அவளிடம் பேசுவதற்காய் 2 நாள் முன்புதான் சத்யன் ஒரு மொபைல் வாங்கி கொடுத்திருந்தான். ரிஷியிடம் சொன்ன பாரதி, அக்கா ரொம்ப பயந்திருக்கா, என்னை சீக்கிரம் வர சொல்றா என்றாள். இன்னும் 1 மணி நேரம்தான், போயிடலாம் சொன்னவன் சற்று வேகத்தை அதிகப்படுத்தினான். இங்கு அலுவலகத்திற்கு வந்த ஹரி ஒரு புது ஆர்டர் விஷயமாய் பேசுவதற்காய் கௌதமை அழைத்தான். கௌதம், அந்த நியான் என்டர்பிரைசஸ் ஃபைல் எடுத்து வைங்க. புதுசா ஒரு பல்க் ஆர்டர் பேசிட்டு இருக்கேன். பழைய கொட்டேஷன்ஸ்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். இப்பவே எடுத்து வைக்கிறேன் சார். பாரதி கிட்ட அந்த ஃபைலை கொடுங்க. ரிஷி ஆஃபீஸ் வந்தாச்சு தானே என்றான். அடுத்தடுத்து, சார், பாரதி இன்னைக்கு லீவ் சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காங்க. ஓ, அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு? சரியா தெரில சார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறதா கால் வந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, அவங்க பார்த்துட்டு வரட்டும். நீங்கள் ரிஷி கிட்ட நியான் ஃபைலை கொடுத்துருங்க என்றான். சாரி சார், ரிஷி சார் ஆஃபீஸ் வந்துட்டு உடனே வெளியே கிளம்பிட்டார் என்றான் கௌதம் தயங்கிக் கொண்டே. வெளியே கிளம்பிட்டானா? எங்கே போகிறேன்னு சொன்னானா? இல்லை சார், ஆனால் பாரதி அம்மாவை பார்க்க ஊருக்கு போகிறதா சொன்னதும் தான் கிளம்பி போனார். ஓ என்றான் ஹரி யோசனையுடன். ஓகே, நீங்கள் அந்த ஃபைலை ரிஷி ரூமில் வச்சிருங்க, நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் என்று ரிசீவரை வைத்த ஹரியின் மனதிற்குள் ஏதேதோ கேள்விகள் தோன்ற மொபைலை எடுத்து தம்பிக்கு அழைத்தான். அவன் அழைப்பை கண்டதும் தான் ரிஷிக்கு பதறியது. ஐயோ, அண்ணா அண்ணி யாருக்கிட்டையும் சொல்லாம
பாரதியோட கிளம்பி வந்துட்டோமே என்று உரைத்தது. ரதி, அண்ணன் கூப்பிடுறாரு, ஒரு நிமிஷம் என்றவன் காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு ஃபோனை எடுத்தான். ஹலோ ரிஷி, எங்கடா இருக்க? ஆஃபீஸ்க்கு வந்ததும் கிளம்பிட்டேன்னு கௌதம் சொன்னார். ஆமாண்ணா, நம்ம பாரதியோட அம்மாவுக்கு கொஞ்சம் சீரியஸ்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதான் பாரதி ஊருக்கு கிளம்பவும் அந்த நிலையில் அவங்கள தனியாக அனுப்ப மனசு இல்லாமல் நானே காரில் கூட்டிகிட்டு காஞ்சிபுரம் போயிட்டுருக்கேன். நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம் தானே முன்னாடி நின்று பார்த்துக்கணும். ரிஷி சொன்னதை கேட்டு திகைத்தான் ஹரி. சரிதான். சரிண்ணா, அவசரத்தில் உங்ககிட்டயும் அன்னிக்கிட்டேயும் கூட சொல்லாமல் வந்துட்டேன். சாரிண்ணா. ஹே ரிஷி, இட்ஸ் ஓகேடா. நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்க. பாரதி என்னத்தான் எல்லா விஷயத்துலையும் தெளிவாக யோசிக்கிற பொண்ணாக இருந்தாலும் சின்ன பொண்ணு, பாவம், பதறி போயிருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் கூட ஒருத்தர் இருக்கிறது நல்லது தானே? கரெக்டு அண்ணா. அதான் நான் வேறு எதுவும் யோசிக்காமல் கூட கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் போய் அங்கே அவங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து சப்போர்ட் பண்ணு. பணம் எதுவும் தேவைனாலும் ஹெல்ப் பண்ணு. பத்திரமா பார்த்துக்கோ. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃபோனை பாரதி கிட்ட கொடு, நான் பேசுகிறேன். அண்ணன் பேசணும்னு சொல்கிறார். ரிஷி ஃபோனை நீட்ட தயங்கிக் கொண்டே வாங்கினாள் பாரதி. சார். பாரதி, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாமல் தைரியமாக இருமா. ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பண தேவைகள் இருந்தாலும் ரிஷி பார்த்துக்குவான். இந்த நேரத்தில் தயங்கிட்டு இருக்க வேண்டாம், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றவளுக்கு கண்கள் கலங்கியது. ஹேய், கஷ்டமான நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கு தானே கடவுள் பணத்தையும் மனத்தையும் மனுஷனுக்கு கொடுத்துருக்கான். ரிஷி உன்னை பத்திரமா கூட்டு போவான், கவலைப்படாமல் இரு, சரியா? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றவளின் குரல் மனம் நெகிழ்ந்ததில் தழுத்தழுத்தது. சீக்கிரமே அம்மாவுக்கு சரியாயிடுச்சுன்னு சந்தோஷமாக கால் பண்ணி சொல்லுவா பாரு. நான் வச்சிடுறேம்மா சொன்னவன் அழைப்பை துண்டிக்க ஒருவித நெகிழ்வுடன் அமர்ந்திருந்தாள் பாரதி. ரிஷி காரை ஸ்டார்ட் செய்தான். ஹரி சார் எத்தனை நல்லவர். ரிஷியாவது என் மேல உள்ள காதல்ல உதவி செய்ய நினைச்சிருக்கலாம். ஆனா ஹரி சார் மனசுல எத்தனை ஈரமும் அன்பும் இருந்தா இப்படி ஆறுதலா பேசியிருப்பாரு. யோசிக்கும் போதே சந்தோஷத்தில் மனம் கனிய சட்டென்று அந்த நேரத்திலும் கங்காவின் முகம் நினைவில் வந்தது. இத்தனை நல்ல மனம் படைத்த அண்ணன் தம்பி இருவரையும் அன்பை காட்டி துரோகம் செய்யும் கங்காவின் முகத்திரையை எப்படி கிழிக்கப் போகிறேன்? இவர்களை எப்படி அவளிடம் இருந்து காப்பாற்றப் போகிறேன்? கடவுளே, எல்லாம் நல்லபடியா முடிய நீதான் துணை நிற்கணும் மனதார பிரார்த்தித்து கொண்டாள். என்ன ரதிமா, அண்ணன்கிட்ட பேசினதும் அமைதியாயிட்ட? அவர் எதுவும் சொன்னாரா? ஹரி சார் எவ்வளோ நல்லவர்னு யோசிச்சேன். அப்ப நான் நல்லவன் இல்லையா? ரிஷி அப்பாவியாய் முகத்தை வைத்து கேட்க அவளுக்கு சிரிப்பு வந்தது. நீங்க அப்பாவி இல்ல, அடப்பாவி. அவன் கன்னத்தை பிடித்து ஆட்டியபடி சொல்ல கைகள் பரபரத்தது. என்ன ரதி, எதுவும் சொல்லாம என்னையே பார்க்குற? நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன்? போதும், வழிஞ்சது. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. பட்டென்று அந்த பேச்சுக்கு கேட்டை போட்டுவிட்டு திரும்பி அமர்ந்து கொண்டாள் பாரதி. அதானே, நாமளும் எப்படி எல்லாமோ பிட்டை போட்டு பார்க்குறோம். கொஞ்சமாச்சும் இறங்கி வராளா பாரு. இந்த லட்சணத்தில் அண்ணி சொன்னதை போல இவளை எப்படி ஒரு வாரத்தில் லவ்வுக்கு ஓகே சொல்ல வைப்பேன்? கவலையுடன் யோசித்து கொண்டே தலையை வேகமாய் குலுக்கிக் கொள்ள அதிசயமாய் பார்த்தாள் பாரதி. எதுக்கு இப்படி தலையை போட்டு இப்படி குலுக்குறீங்க? அது வேறொன்னும் இல்லை ரதிமா, அம்மாவுக்காக சின்னதாக ஒரு வேண்டுதல், அவ்வளோதான். இப்படியெல்லாம் கூட வேண்டுதல் இருக்கா என்ன என்று யோசனையாய் அவனையே பார்த்தாள் பாரதி. இந்த லுக்குக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் என் விஷயத்தில் இறங்கி மட்டும் வரமாட்டா. அத்தைக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிற இந்த நேரத்தில் இப்படி யோசிக்கிறதும் தப்பு தான். முதல்ல அவங்களுக்கு சரியாகட்டும். அவள் வீட்டு ஆளுங்க கிட்ட நல்ல விதமாக பிராக்கெட் போட்டு எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடணும். பாரதி அவனை கவனிக்காமல் அன்னையை பற்றிய யோசனையில் கடிகாரத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அதில் சின்ன முள் மதியம் 1 மணியை எட்டி பிடிக்கும் முயற்சியில் இறங்கும்போது அந்த தனியார் ஹாஸ்பிட்டலின் முன் காரை நிறுத்தியிருந்தான் ரிஷி. பாரதி இறங்கியதும் அவன் பார்க்கிங்கில் காரை விட அவளோ ரிசப்ஷனில் ஐசியூ எங்கே என கேட்டுக்கொண்டு அந்த திசையில் நடக்கத் தொடங்கியிருந்தாள். ஐசியூ முன்பு வரிசையாயிருந்த பாலிமர் நாற்காலியில் மாமா கோபால் கிருஷ்ணனும் அத்தை அஷ்டலட்சுமியும் கவலையுடன் அமர்ந்திருக்க, கண்ணில் தழும்பும் கண்ணீரோடு நின்றிருந்த சக்தி தங்கையை கண்டதும் பாய்ந்து வந்து கட்டிக்கொண்டு அழுதாள். அக்கா, அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு? சீஃப் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு அம்மாக்கு ஏதேதோ டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு போனாங்க, இன்னும் எதுவும் சொல்லல என்றாள் சக்தி. வாமா பாரு என்ற மாமாவிடம், மாமா அம்மாக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சா? எதுவும் பிரச்சனை இல்லையே? சரியான நேரத்தில் கொண்டு வந்ததுனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
டெஸ்ட் எடுக்க வேண்டி மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் வந்ததும் தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க போல இருக்கு என்றார். கொஞ்ச நேரத்துல தேவி கண்ணு முடிச்சிருவா. 2 பேரும் கவலைப்படாம இருங்க. நீ ரொம்ப தூரம் பஸ்ல வந்திருப்ப, இப்படி உட்காரு என்றார் அத்தை அதிகாரமாக. அதற்குள் அவர்களை தேடி அங்கே வந்தான் ரிஷி. கையில் ஒரு பையோடு வந்தவன் எதுவும் சொல்லாமல் அவர்களை கடந்து போகாமல் அங்கேயே நிற்க அஷ்டலட்சுமி அவனை ஒரு பார்வை பார்த்தார். என்னப்பா, யார் வேணும்? அவர் கேள்வியில் திரும்பிய பாரதி ரிஷியை கண்டதும், ஐயோ சாரி ரிஷி, அம்மாவை பார்க்குற அவசரத்துல உங்களை மறந்துட்டேன். ரதி, நீ என்ன மட்டும் மறக்கல, அவசரத்துல உன் கைப்பையும் எடுக்காம வந்துட்ட போல என்றவனிடம், ஓ சாரி, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க, கொடுங்க என வாங்கிக் கொண்டால் அனைவரும் புரியாமல் பார்க்க, மாமா இவர் ரிஷி, இங்க ஜேஎம்டி எம்டி சார் தம்பி. அம்மாக்கு முடியலன்னு சொல்லி நான் சட்டுன்னு கிளம்புனதுனால இவரை எம்டி சார் என்னை காரில் ட்ராப் பண்ண சொல்லி துணைக்கு அனுப்பி வச்சார். வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. வணக்கம் சிஸ்டர். மூவருக்கும் தனித்தனியே வணக்கம் சொன்னவனை அவர்களோடு பாரதியும் ஆச்சரியமாய் பார்த்தாள். பரவாயில்லையே, உங்க ஜேஎம்டி ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்காரு என்றார் அஷ்டலட்சுமி கண்களில் நிறைந்த சந்தேகத்துடன் ரிஷியை பார்த்து கொண்டே. ரொம்ப நன்றி தம்பி. பாரதி பதட்டமா கிளம்பியிருப்பாளே, பத்திரமா வரணுமேனு நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய உதவி பண்ணிருக்கீங்க என்றார் கோபாலகிருஷ்ணன். அட என்ன அங்கிள், மனுஷனுக்கு மனுஷன் உதவுறது சாதாரண விஷயம். இதுக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, நானும் உங்க மகன் போலத்தானே, நன்றியெல்லாம் சொல்லி பிரிச்சு பார்க்காதீங்க. ரதி அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அவன் பேசுவதை கேட்ட சக்தி தங்கையை பார்த்து கண்களால் என்னவென்று கேட்க அஷ்டலட்சுமி அதிசயமாய் அவனை பார்த்து கொண்டிருந்தார். ஆஹா, இந்த ரிஷி எதுக்கு இப்படி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறான்னு புரியலையே. அக்கா வேற சந்தேகமா பார்க்கறா. பாரதி மனதிற்குள் முழித்து கொண்டிருந்தாள். அதற்குள் நர்ஸ் ஒருவர் அவர்களிடம், டாக்டர் வர சொன்னாங்க, 2 பேர் மட்டும் போங்க என்றாள். கோபாலகிருஷ்ணனுடன் பாரதி கிளம்ப, ரதி நீங்கே இரு, நாங்க பார்த்துட்டு வரோம் என்ற ரிஷி, வாங்க அங்கிள் என முன்னில் நடக்க கோபால் தொடர்ந்தார். டாக்டரின் அறையில் சீஃப் டாக்டரும் உடன் இருக்க அவர்கள் முன் இருந்த நாற்காலியில் அமர்ந்தனர். நீங்க பேஷண்ட்க்கு என்ன உறவு? நான் தேவிகாவோட அண்ணன் டாக்டர். அவளுக்கு என்னாச்சு? ரிப்போர்ட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்ததுல இதயத்துக்கு போற இரத்த குழாயில 2 இடத்துல அடைப்பு இருக்கு. டாக்டர் சொன்னதை கேட்டு கோபால் அதிர்ச்சியுடன், என்ன டாக்டர் சொல்றீங்க? இதயத்துல அடைப்பா என்றார் கலக்கத்துடன். சார், அந்த பிளாக்கை சரி பண்ண முடியாதா? ரிஷி கேட்க, கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆல்ரெடி படுக்கையில் ரொம்ப வருஷமா இருந்திருக்காங்க. சுகர் பிபி லெவல் கூடியிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணுறதும் கஷ்டம் என்றார் டாக்டர். ஓ, அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் டாக்டர்? பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இப்போதைக்கு ஆஞ்சியோ பண்ணி ஸ்டென்ட் பொருத்தி அந்த அடைப்பை கொஞ்சம் கரைக்க பார்க்கலாம் என்றார் டாக்டர். ஓ, அப்போ அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுங்க டாக்டர். பேஷண்ட்டோட சுகர் பிபி லெவல் நார்மலுக்கு வந்ததும் ஆஞ்சியோ பண்ண ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கான தொகை என்னன்னு ரிசப்ஷனில் கேட்டு கட்டிடுங்க. ஓகே டாக்டர். அவங்க எப்போ கண் விழிப்பாங்க? இன்னும் சில நிமிஷத்தில் நினைவு வந்துடலாம் டாக்டர் சொல்ல. ஓகே, தேங்க்ஸ் டாக்டர் என்ற ரிஷியுடன் கோபாலகிருஷ்ணனும் எழுந்து கொண்டார். தம்பி, இதயத்தில் அடைப்புன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. கல்யாண வயசில் 2 பொண்ணுகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்லதை பார்க்க முடியலேன்னு கவலையில் என் தங்கைக்கு இப்படி ஆயிருக்கு. பாவம், சின்ன வயசில் புருஷனை இழந்து அந்த அதிர்ச்சியில் படுக்கையில் விழுந்தவ. வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. 2 பொண்ணுகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணுங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரே கவலை அவளுக்கு. அது முடிகிற வரைக்குமாச்சும் அவள் உசுறு உடம்புல தங்கணும் தம்பி. கோபால் கலங்கிய கண்களுடன் சொல்ல ஆறுதலாய் அவர் கையை பிடித்தான் ரிஷி. அங்கிள், அவங்க ஆசை நிச்சயம் நிறைவேறும். இப்போ ஆஞ்சியோ எல்லாம் சாதாரணமாயிடுச்சு. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். லேடிஸ் டாக்டர் என்ன சொன்னாங்களோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்க கிட்ட போங்க. நான் ரிசப்ஷனில் பணம் கட்டிட்டு வரேன் என்றான் ரிஷி. வேண்டாம் தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் பேங்க்ல கட்ட வேண்டிய கடை பணத்தை கொண்டு வந்திருக்கேன். நானே கட்டிடுறேன் சொன்னவர் கையில் இருந்த பேக்கை திறக்கப் போக தடுத்தான் ரிஷி. அங்கிள், என்னை உங்க மகனா நினைச்சு இந்த உதவியெல்லாம் ஏத்துக்கோங்க. வேறு ஒருத்தனை பார்க்காதீங்க என அழுதி செல்லவும் சட்டென்று நிமிர்ந்தார். அவர் கையில் தட்டி கொடுத்துவிட்டு ரிசப்ஷன் நோக்கி காலை சாய்த்தபடி நடந்து போகும் ரிஷியை யோசனையாய் பார்த்தார். அவள் நேசிக்கும் காற்றை சுவாசிக்க துடிப்பவன் நான். அவள் நேசக்கரங்களை என்னில் பத்திரப்படுத்த மாட்டேனா? எனக்குள் உருவாகி அவளில் உருவகமாய் உருவெடுத்து சங்கமிக்கும் இன்பக் காதல். அத்தியாயம் 20. மற்ற அலுவலகங்களுக்கு சென்றுவிட்டு அன்று மெயின் பிரான்ச்சுக்கு தாமதமாய்த்தான் வந்தாள் கங்கா.
ஹரியையும் ரிஷியையும் விசாரிக்க ஹரி யாருடனோ பிசினஸ் மீட்டிங்க்கு கிளம்பி சென்றதாக கூறினர். ரிஷி காலையில் அலுவலகத்திற்கு வந்ததுமே கிளம்பி விட்டதாக அறிந்தவள் மனது குதூகலித்தது. பயமுள்ள நேத்து ஈவினிங் தான் குடிக்க போனா, இன்னைக்கு என்னடானா காலையிலே பாருக்கு கிளம்பிட்டான் போல என நினைத்தவள் அத்தனை தூரம் சொல்லியும் ரிஷி கிட்ட என்னை பத்தி சொல்ல ட்ரை பண்ணிருக்காளே அந்த பாரதி, அவளை சும்மா விடலாமா யோசித்தவள் ருக்மணிக்கு அழைத்தாள். அந்த பாரதியை கூட்டிட்டு என் ரூமுக்கு வா. பாரதி இன்னைக்கு லீவு மேம், அம்மாக்கு உடம்புக்கு முடியலன்னு ஊருக்கு போயிருக்கா. ஓ, எஸ்கேப் ஆயிட்டாளே என யோசித்தாள். சரி, அவ எப்போ ஆஃபீஸ் வந்தாலும் என்னை பார்த்துட்டு சீட்டுக்கு போனா போதும்னு சொல்லிடு என்று விட்டு ரிசீவரை வைத்தாள். அதற்கு மேல் அவர்களை பற்றி யோசிக்க நேரம் இல்லாமல் வரிசையில் காத்திருந்த வேலைகளை கவனிக்க தொடங்கினாள். மாலை ரிஷியை அழைக்க அவன் அலைபேசி ஸ்விட்ச் ஆஃப் என்றது. ஹரியை அழைக்க அவன் வீட்டில் இருப்பதாக கூறவே காரில் வீட்டிற்கு கிளம்பினாள் கங்கா. நடுவில் அலைபேசி சினுங்கவே மகன் ரோஷனின் எண்ணெய் கண்டவள் சந்தோஷத்துடன் காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு செல்போனை காதுக்கு கொடுத்தாள். ஹலோ தங்கம், எப்படிடா இருக்க? எக்ஸாம் எல்லாம் எப்படி கண்ணா எழுதுன? ஐம் ஃபைன் மாம். வாட் அபவுட் யூ அண்ட் டேட் அண்ட் ரிஷி சித்தப்பா? எக்ஸாம்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம் என்றான். ஓ சூப்பர்டா கண்ணா, இங்க எல்லாரும் நல்லா இருக்கும். அப்ப நாளைக்கே மாமாவை ஸ்கூலுக்கு வர சொல்லட்டுமா? அவரோட கார்ல கோவை போய் அங்கிருந்து ஈவினிங் ஃப்ளைட்ல சென்னை வந்துடுறியா? ஓகே மம்மி, பட் கணேஷ் மாமாவை பார்த்தா டேட் கோவப்படுவாரே என்றான் ரோஷன். அதெல்லாம் நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், நீ கிளம்பி ரெடியாரு, பேக் பண்ணி வச்சிரு. டன் மாம், பாய் என்றவன் அழைப்பை துண்டிக்க தாயின் பெருமிதத்துடன் மொபைலை வைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள் கங்கா. ஹால் சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்தபடி டிவியில் பார்வையை பதித்திருந்த ஹரி கங்காவின் கார் சத்தத்தை கவனித்தான். சில நிமிடத்தில் உள்ளே வந்த கங்கா கணவனை கண்டதும் புன்னகைத்தான். ஹரி, ரோஷன் கால் பண்ணா, இன்னையோட அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சுதான். ஓ வெரி குட். குழந்தைய பார்த்து எவ்வளோ நாளாச்சு? ஆமாங்க, அதான் நாளைக்கு காலையில் அவனை என் அண்ணாவோட கிளம்பி சென்னை வர சொல்லிட்டேன். கங்கா சொல்ல ஹரியின் முகம் மாறியது. என்னது, அந்த நம்பிக்கை துரோகி கூடவா? அதெல்லாம் தேவையில்லை, வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம். இன்னும் எத்தனை காலம்தான் என் அண்ணனை இப்படி சொல்லி சொல்லி விலக்கி வைக்க போறீங்க? அவரை மன்னிக்கவே மாட்டீங்களா? எதுக்கு மன்னிக்கணும்? தப்பு செஞ்சா மன்னிக்கலாம், துரோகத்துக்கு எப்பவுமே மன்னிப்பு கிடையாது. நீங்க என்னமோ சொல்லுங்க, 1000 இருந்தாலும் அவர் என் அண்ணன், ரத்த சொந்தம், என் பிள்ளைக்கு தாய் மாமன், அப்படியெல்லாம் விலக்கி வச்சிட முடியாது. கங்கா, நான் எது சொன்னாலும் மறுக்காம சம்மதிக்கிற. நீ உன் அண்ணன் விஷயத்துல மட்டும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற. இது சரியில்லை. ப்ளீஸ் ஹரி, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய எனக்கு விருப்பம் இல்லைதான். என்ன பண்றது? எனக்குன்னு இருக்கிற ஒரே பிறந்த வீட்டு சொந்தம் என் அண்ணன் மட்டும்தான். எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? தயவு செஞ்சு அவரை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. முடியாது கங்கா, உனக்கு வேணும்னா உன் அண்ணன் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவன் பண்ண துரோகத்தை எந்த காலத்திலையும் என்னால மன்னிக்கவே முடியாது. அவனை இந்த ஜென்மத்துல நான் மறுபடி பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். கோபமாய் சொன்னான் ஹரி. சரி, நீங்க கோபப்படாதீங்க. இந்த ஒரு முறை மட்டும் அவன் ரோஷனை அழைச்சிட்டு வரட்டும். உங்க கண்ணில் படாம அவனை அப்படியே ஊருக்கு அனுப்பிடுறேன். ப்ளீஸ் ஹரி, கங்கா பாவ முகத்துடன் கெஞ்சி கேட்டாள். உன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணு சொன்னவன் எழுந்து தோட்டத்துக்கு சென்று விட்டான். ச்சே, இத்தனை வருஷம் ஆனாலும் அண்ணனை மட்டும் இவர் மன்னிக்கவே மாட்டேங்கிறாரே. இப்ப கோபத்துல வேற போயிருக்காரு, சமாதானம் பண்ணணும். யோசித்தபடி தனது அறைக்கு சென்றவள் குளித்து அடுக்கலைக்கு வந்தாள். உதவிக்கு இருந்த பெண்ணிடம் ராத்திரிக்கு வேண்டிய காய்கறிகளை நறுக்கி வைக்க சொன்னவள் ஒரு காஃபியை கலந்து கொண்டு கணவனை தேடி சென்றாள். செடிகளுக்கு நடுவே இருந்த கல் பெஞ்சில் அமர்ந்து வெறுமனே கண்ணை மூடியிருந்தான் ஹரி. ஹரி, எதுக்கு இந்த குளிர்ல இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? சும்மாதான். இந்த ரிஷி ஏதாச்சும் சொன்னானா? கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்றபடி கணவன் அருகே அமர்ந்தாள். அவன் ஒரு வேலையா போயிருக்கான், வந்துடுவான். அதென்ன, எனக்கு தெரியாம ஒரு வேலை? என்கிட்ட சொல்லாம ரிஷி எங்கேயும் போக மாட்டானே. இப்ப போயிருக்கான், அவனும் சுயமா யோசிச்சு ஏதாச்சும் பண்ணணும்ல. எவ்வளோ நாள் தான் நீ சொன்னதே கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருப்பான்? கணவனின் பேச்சில் திகைத்து அதிர்ந்து போனாள் கங்கா. என்னங்க சொல்றீங்க? நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்? ரிஷி எங்க தானே கேட்டேன். என் தம்பியை நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஹரி கோபம் வந்தால் மட்டுமே என் தம்பி உன் அண்ணன் என்று பிரித்து பேசுவான். இப்போது கோபத்தின் உச்சியில் அமர்ந்து கொடி பிடிக்கிறான் என புரியவே அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் எழுந்து சென்று விட்டாள் கங்கா. கோபத்துல வேதாளம் முருங்கை மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கு. அவங்களை எப்படி மலை இறக்குறதுன்னு எனக்கா தெரியாது? யோசித்தபடி அடுக்கலைக்குள் நுழைந்தவள், இந்த ரிஷி எப்ப பார்ல இருந்து வருவானோ?
சீக்கிரம் சமையல முடிப்போம் என கணவனை மலை இறக்குவதாய் அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து முடித்தாள். அறையில் லேப்டாப்பை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்த ஹரி அருகில் நிழலாடவும் நிமிர்ந்தான். என்னங்க, உங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு வச்சிருக்கேன், ஆறிட போகுது, சாப்பிட வாங்க என்றவன் லேப்டாப்பை மூடி வைத்து எழுந்து கொள்ள சட்டென அவனை அணைத்து முத்தமிட்டாள் கங்கா. முதலில் விளக்க முயன்றவன் பிறகு புன்னகையோடு அவளிடம் அடங்கி தன்னோடு அணைத்து கொண்டான். என் மேல உங்களுக்கு கோபம் போகலையா? கொஞ்சலாக கேட்டவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவன். இப்படியெல்லாம் பண்ணா கோபம் எங்க இருக்கும், அதெல்லாம் போயிடுச்சு என்றான். அவனது மார்பில் மேலும் முட்டிக்கொண்டவள், நீங்க கோபமா இருந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது ஹரி. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். எப்பவும் நீங்க என்கிட்ட அன்பா சிரிச்சுட்டே பேசுங்க ப்ளீஸ். கொஞ்சலாய் சொன்னவள் மீண்டும் அவனை முத்தமிட்டாள். இப்படியெல்லாம் கிடைக்கும்னா எப்பவும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. ஹரி குறும்புடன் சொல்லி கண்ணடிக்க நாணத்துடன் அவனை குத்தினாள். ரொம்ப தான், சரி வாங்க சாப்பிடுவோம் சொன்னவள் அவன் கரம் பற்ற அருகே இழுத்தான் ஹரி. அதென்னவோ உன் அண்ணன் பத்தின பேச்சு வந்தாலே எனக்கு கோபத்தை அடக்க முடியல. நான் எவ்வளவோ சொல்லியும் நீ அவன் விஷயத்துல மட்டும் மாறவே மாட்டேங்கிற, அதான் எனக்கு பிடிக்கல. சரி, மறுபடியும் அந்த பேச்சு எதுக்கு? நாளைக்கு ரோஷனை அவன் அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு போகட்டும். உங்க கண்ணில் படாம அப்படியே அனுப்பிடுறேன். இப்போ சாப்பிட வாங்க ப்ளீஸ். கிஞ்சலாய் கங்கா செல்லவும் அவள் கருத்தை பற்றியபடியே நடந்தான் ஹரி. கணவனுக்கு பரிமாறிவிட்டு கங்காவும் அவன் அருகே ஒரு தட்டுடன் சாப்பிட அமர்ந்தாள். நாளைக்கு நம்ம ரோஷன் இந்நேரம் நம்மளோட இருப்பான். அவனை ரொம்ப மிஸ் பண்றேன் கங்கா சொல்ல. நீ தான் அவனை இங்கேயே படிக்கட்டும்னு சொன்னா கூட கேட்காம ஊட்டியில் விட்டுருக்க. சின்ன பசங்களா இருக்கும்போது நம்மோட இருக்கணும் தானே அவங்களுக்கும் ஆசை இருக்கும். எனக்கும் அவனை கூடவே வச்சுக்கணும் தான் ஆசைங்க. நாம எல்லாரும் வேலை வேலைன்னு நேரக்காலம் இல்லாம ஓடிட்டு இருப்போம். அவனை பார்த்துக்க சிரமமா இருக்கும். அதுவும் இல்லாம அவனை இப்பவே நம்மளை விட்டு தனியா விட்டு பழகினாத்தான் நாளைக்கு ஃபாரின்ல படிக்க போகும்போது பிள்ளை ஈஸியா மேனேஜ் பண்ணிப்பான் என்றாள் கங்கா. என்னமோ சொல்ற, பெத்த ஒன்றை விட வேற யாருக்கு அவன் மேல அக்கறை இருந்துற போது. ஆமாங்க, ரோஷன் இப்பவே எவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுறான். கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இங்க உள்ள பிள்ளைங்களும் இங்கிலீஷ் பேச தான் செய்யறாங்க. ஹரி சொல்லவும் கங்கா முறைக்க. சரி சரி, உன் விருப்பம் போல பண்ணு என்றான் ஹரி. ரிஷி எங்க போனான்னு சொல்லுங்க, எனக்கு அவன் ஒரு கால் கூட பண்ணல. மீண்டும் தம்பியை பற்றி மனைவி வருத்தமாய் சொல்ல ஹரி நெகிழ்ந்தான். கங்கா, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், ரிஷி காஞ்சிபுரம் போயிருக்கான் எனவும் அதிர்ந்தாள் கங்கா. காஞ்சிபுரமா? எதுக்கு சொல்லவே இல்லை? அது காலையில பாரதி அம்மாவுக்கு கொஞ்சம் சீரியஸ்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதா சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில பாரதியை தனியா அனுப்ப வேண்டான்னு அவளை ரிஷியை அழைச்சிட்டு போயிருக்கான். என்ன, ரிஷி பாரதியோட போயிருக்கானா? அதிர்ச்சியில் அவள் முகம் சிவந்தது. அதை கவனிக்காத ஹரி, ஆமா, நம்ம ஜோசியர்கிட்ட அவன் கல்யாண விஷயமா பேச சொன்னனே, பேசுனியா என்றான் மனைவியிடம். இன்னைக்கு கால் பண்ண, திங்கள் காலையில வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. கங்கா, நீ நம்ம பாரதியை பத்தி என்ன நினைக்கிற? அதென்ன நம்ம பாரதி? முகத்தை சுருக்கி கங்கா கேட்க. சரி, பாரதியை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. அவளை பத்தி நினைக்க என்ன இருக்கு? கொடுக்கிற வேலையை பொறுப்பா முடிக்கிற அளவு புத்திசாலி. வேற ஒண்ணு அவளை பத்தி நான் யோசிக்கல. நீங்க எதுக்கு அவளை பத்தி கேக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்தவரை பாரதி நல்ல புத்திசாலி. எந்த வேலை கொடுத்தாலும் புரிஞ்சு செய்கிற திறமை இருக்கு. இது எல்லாத்தையும் விட மற்றவங்கள மதிச்சு நடந்துக்குவா, இல்லையா? சரி, அதுக்கு இப்போ என்ன? இரு சொல்கிறேன். நீயும் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவ. இந்த குடும்பத்தை சொந்த குடும்பமாக நினச்சி ஆஃபீஸ் வேலையும் ஷேர் பண்ணி எங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணிக்கிற. என்னங்க சொல்கிறீங்க? இது என் குடும்பம் தானே? ஆமாம்மா, நான் அதுக்கு சொல்லலை. உன்னை போல பாரதியும் மிடில் கிளாஸ் பொண்ணு, குடும்ப சூழலை புரிஞ்சு நடந்துக்கிற நல்ல பொண்ணு. கணவன் தன்னை பாரதியுடன் ஒப்பிட்டு பேச கங்காவின் முகம் மாறியது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஓப்பனா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நாம ஏன் நல்ல பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ணை ரிஷிக்கு தேடணும்? பாரதியவே ரிஷிக்கு பேசி முடிச்சிட்டா என்ன? கணவனின் கேள்வியில் நிலை குலைந்து போனவள் அதிர்ச்சியில் அவனையே பார்த்தாள். என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? ஹரி மீண்டும் அவளிடம் கேட்க அதிர்ந்த முகத்தை இயல்பாய் மாற்றிக்கொண்டு அவனை பார்த்தாள் கங்கா. இங்க பாருங்க, இது நீங்களும் நானும் மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்ல. ரிஷிக்கு அவளை பிடிக்கணும். அந்த பொண்ணு வீட்டில் எதுக்கு ஒத்துக்கணும்? கம்பெனிக்கு வேலைக்கு வந்த பொண்ண திடீர்னு நம்ம வீட்டு மருமகளா வான்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது என்றால் கடுப்பை மறைத்து கொண்டு. காரணம் இருக்குமா? ரிஷிக்கு பாரதி மேல ஒரு ஈடுபாடு இருக்குமோன்னு தோணுது. பாரதியை பார்த்தப்பவே அவன் கண்ணில் ஒரு ஆர்வம் தெரிஞ்சது.
அவன் பொதுவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவனா இருந்தாலும் பாரதிக்கு துணையா அவளை வீட்டுக்கே அழைச்சிட்டு போனதை யோசிக்கும்போது இது அதுதான்னு தோணுது. உள்ளுக்குள் உறைந்து போன கங்கா அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் இருக்க மிகவும் கஷ்டப்பட்டாள். ஒருவேளை இவர் சொல்வது போல் இருக்குமோ? பாரதி அதிக நேரம் வேலை செய்யும் போது இவனுக்கு வலித்ததும் அவளுக்காய் பரிந்து பேசியதும் எல்லாம் அவள் மேல் கொண்ட ஈடுபாட்டினால் தானா? அவன் காதலிக்கிறேன் என்று சொன்னது பாரதியை தானா? கங்காவின் மனதில் அடுக்கடுக்காய் பல கேள்விகள் பேரலையாய் பொங்கியது. என்ன கங்கா அமைதியா இருக்க? நான் சொன்னது சரிதானே? பாரதி ரிஷிக்கு நல்ல சாய்ஸ் தானே? ஹரி மனதிற்குள் முடிவு செய்தவன் போல் கேட்க கங்கா என்ன சொல்வது என்று புரியாமல் திணறினாள். நான் என்ன சொல்றது? இதெல்லாம் எடுத்தம் கவுத்தோன்னு முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. ரிஷி வந்ததும் பேசிட்டு முடிவு பண்ணுவோம். கங்கா சொல்ல ஹரி மறுப்பாய் தலையாட்டினான். இல்ல கங்கா, நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாம்னு நினைக்கிறேன். பாரதியோட அம்மாவுக்கு நாளைக்கு ஆஞ்சியோ பண்றாங்க. நம்ம காலையில நேரில் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தா என்ன? ரிஷி மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம அவசரப்படுறோமோன்னு தோணுதுங்க. அவன் ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல பாரதிக்கு உதவி கூட பண்ணிருக்கலாம்ல. அதுவும் அவங்க அம்மா முடியாம இருக்கிற சூழ்நிலையில இப்படியெல்லாம் நம்ம போய் பேசுறது சரியும் இல்ல. இதுல என்ன இருக்கு? போவோம். பேசுற சூழ்நிலை இல்லைன்னா அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவோம். ஹரி தனது எண்ணத்தில் உறுதியாய் பேச கங்காவுக்கு திகிலானது. கடவுளே, இவர் ஒரு விஷயத்தை நினைச்சா முடிக்காம விட மாட்டாரே. இப்ப எப்படி இந்த விஷயத்தை தடுக்கிறது? கங்கா யோசித்துக் கொண்டிருக்க ஹரி எழுந்தான். கங்கா, நாளைக்கு சண்டே தானே? காலையில சீக்கிரம் ரெடியாரு. மதியம் அங்கிருந்து கிளம்பிட்டா ரோஷன் வர்றதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் சொன்ன ஹரி சென்றுவிட கங்கா திகைப்புடன் அமர்ந்திருந்தாள். ஹரி முடிவு செய்துவிட்டார். இனி என்ன செய்வது? யோசித்தவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. ரிஷி அங்கே இன்னும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அவன் போனில் சார்ஜ் இல்லாமல் எப்படி பேசுவது? பாரதி அவளிடம் பேசினால் என்ன? யோசித்தவள் வேண்டாம் என முடிவுக்கு வந்தாள். ஹரி இதில் இத்தனை ஈடுபாட்டுடன் இருக்கும்போது நாம் இதை வேறு விதமாகத்தான் டீல் செய்ய வேண்டும். முதலில் இந்த ரிஷியின் மனதில் உள்ளதை கண்டுபிடிக்க வேண்டும். அவனிடம் எப்படி பேசுவது? யோசனையுடன் அவளும் எழுந்தாள். சீக்கிரம் வேலையை முடித்துவிட்டு ஹாலில் கையில் அலைபேசியுடன் உலாத்திக் கொண்டிருந்தவளின் மனது அதில் ஒளிர்ந்த எண்ணெய் கண்டதும் துள்ளியது. அகத்தில் புதைத்து கொள்ளாத அரிதாரமற்ற கோபம் கூட அழகுதான். அவை வஞ்சத்தை வளர்ப்பதில்லை. நம் பலகீனத்தில் அடிக்கத் தெரிந்தவர்கள் நாம் அதிகம் நம்பியவர்களே.